ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்து இப்போ விட்டுருக்காங்க. விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் பேக்ரவுண்டில் ஃபயராக என்ட்ரி ஆயிருக்காரு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் இந்த ப்ரோமோ வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருது. இப்போ விஜய் சேதுபதி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாரையும் வச்சு செய்ய போறாருன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் யாருன்னா கமருதீன், திவாகர், பாரு. இவங்களை இன்னைக்கு கிழிகிழின்னு கிழிச்சாதான் மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இல்லாட்டி சேதான கழுவி கழுவி ஊற்றிடுவாங்க. இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த பேச போறாருன்னு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்திருக்காரு விஜய் சேதுபதி. இவர் என்ட்ரியே பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் கலர்ல இருக்கு. அதனால ரெட் கார்டு கொடுக்க போறாரோ என்னவோ. கண்டிப்பா ஆனா ரெட் கார்டு கொடுத்தாதான் மக்கள் மத்தியில கொஞ்சம் பிக் பாஸ் பாக்குற எண்ணம் வரும். சோ அதனாலதான் என்னவோ இன்னைக்கு ரெட்டிஷ் தீமாவே காட்டுறாங்க. விஜய் சேதுபதி வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, போட்டியாளர்கள் நடந்திருக்கிற விதம் பாத்தீங்கன்னா ரசிக்கும்படியாவது இருக்கணும், சகிச்சுக்கிற மாதிரியாவது இருக்கணும். கரெக்ட் தான், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. ஆனா இவங்க பண்ற எந்த விஷயமுமே சகிச்சுக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லின்னு இருக்கக்குள்ளேயே கமருதீனும் துஷாரும் ஃபைட் பண்ணி இருக்கிற சீனை காட்டுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதிரை அவங்க பாட்டில் தூக்கி வீசினது. அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கமருதீனை வச்சு செய்ய போறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்க போறாருன்னு ஒரு செய்தி வந்து வெளியாகி வருது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆதிரை இவங்க பாட்டில் தூக்கி வீசினது பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பு. இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் செதறி போய் கிடக்குது. பிக் பாஸ் ஹவுஸோட ப்ராப்பர்ட்டியை வந்து சேதப்படுத்துறதுன்றது பிக் பாஸ் பொறுத்துக்க மாட்டாரு. ஸோ அந்த விஷயத்தை பத்தியும் விஜய் சேதுபதி அவர்கள் பேசிட்டு ஆதிரை அவங்களை எலிமினேட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து 100% இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் அவங்க வந்து தெரியாம பண்றது இல்ல, தெரிஞ்சுதான் செய்யறாங்க. கண்டென்ட் ப்ரோமோ வீடியோல வர்றதுக்காகவும் வைரல் ஆகிறதுக்கும் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கு நம்ம விஜய் சேதுபதி. அப்படி சொல்லக்குள்ள திவாகரும் கமருதீனும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிற சீனை காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, கலை அவர்கள் பெஞ்சை எட்டி உதைக்கிற சீனையும் காட்டுறாங்க. சோ இந்த 2 விஷயத்தை பத்தியும் பேச போறாருன்னு தெரியுது. ஆனா இந்த விஷயம் எல்லாம் சகிக்கிற அளவுக்கு இல்லன்னு நம்ம சொல்லணும்ல, சொல்லிடலாமா நாம அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா கடைசியா பார் அவர்கள் சண்டை போட்ட வீடியோவை காட்டுறாங்க. அவங்க வந்து கியூசி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கினே போவாங்க. அந்த சீனை காட்டுறாங்க. சோ இதெல்லாம் பத்தி தான் நம்ம பேச போறோம், வாங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி அண்ணா பாத்தீங்கன்னா ப்ரோமோல தான் பில்டப் கொடுப்பாரு. அங்க போனா பேஸ்மெண்ட் வீக் ஆயிடும். கண்டஸ்டன்ட்டை பேச விடாம நீங்க உட்காருங்க அப்படின்னு நோஸ் கட் பண்ணிட்டு இவரும் பேசாம இந்த வாரமும் மழுப்பிட்டு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டை உள்ள அனுப்புவாருன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாருன்னா பிக் பாஸை இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். ஏற்கனவே வந்து பயங்கரமா கழுவி ஊத்துறாங்க நம்ம விஜய் சேதுபதியை. இவருடைய பிள்ளைய வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புவீங்களா அப்படின்ற மாதிரி பேச்சு எழும்புது. இந்த வாரம் ஃபுல்லா பிக் பாஸ் ஹவுஸ்ல வெறும் வயலன்ஸ், அடிதடி. 2-3 பேரை பிக் பாஸே வந்து கன்ஃபென்ஷன் ரூம்ல இருந்து வெளியேற்றி இருக்கணும். அதுவும் எதுவும் நடக்கல. பிக் பாஸ் அவர்களே வந்து எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம் டைரக்டா, அதுவும் செய்யல. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் யாருக்குமே வந்து ரெட் கார்டோ இல்லை எல்லோ கார்டோ கொடுக்கலினா உள்ள இருக்கிற ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டுக்கும் பயம் விட்டு போய் அடுத்த வாரம் கண்டிப்பா வந்து அடிச்சிங்கன்னு புரளுவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். தயவு செய்து விஜய் சேதுபதி அவர்களே இன்னைக்கு யாருக்காவது ஒரு எல்லோ கார்டாவது கொடுங்க. அப்பதான் மக்கள் மனசும் கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும். விஜய் டிவி ப்ரோமோலாம் வந்து பக்காவா சூப்பரா தான் கொடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் பத்தி முழுமையா பேசுவாரான்னு தெரியல விஜய் சேதுபதி. மக்களை வந்து ஏமாத்தி வந்து பிக் பாஸை பார்க்க வைக்கிறதுக்காக ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா செம பில்டப்பா கொடுப்பாங்க. இல்ல விஜய் சேதுபதி அவர்கள் உண்மையாவே இதை பத்தி எல்லாம் பேசினார்னா அடுத்த வாரம் பிக் பாஸ் டிஆர்பி எகிரிடும். சோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா அபிஷியலா வெளியே எலிமினேட் ஆகி போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிரையும் அரோராவும் டபுள் எரிக்ஷன் இருக்குதுன்னு ஒரு காத்து வாக்குல ஒரு செய்தி. சோ அப்படி இருந்ததுன்னா அரோராவும் ஆதிரையும் வெளியே ஏறிடுவாங்க. மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.